அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வங்கி கணக்கில் பணம் செலுத்துவது குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் வங்கி கணக்கில் திடீரென எதிர்பாராமல் பணம் வருவது மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அது உங்கள் பேங்க் அக்கௌண்டை காலி செய்வதற்கான வடிவமைக்கப்பட்ட ஒரு நுட்பமான யூபிஐ மோசடியின் முதல் படியாக இருக்கலாம் என்று வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு வங்கிகள் எச்சரித்துள்ளது. மோசடிக்காரர்கள் வேண்டுமென்றே ஒருவருடைய வங்கி கணக்கிற்கு ஒரு சிறிய தொகையை மாற்றிவிட்டு பின்னர் அந்த பரிமாற்றம் தற்செயலாக நடந்ததாக கூறி அவர்களை தொடர்பு கொள்ளும் ஜம்படி டெபாசிட் ஸ்கேம் குறித்து வங்கிகள் தனது வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மோசடியின் நோக்கம் பணத்தை மீட்பது அல்ல, மாறாக பணம் அனுப்பப்பட்ட நபரை ஏமாற்றி அதைவிட பெரிய தொகையை செலுத்த ஒப்புதல் பெற வைப்பதே ஆகும். இந்த மோசடி எப்படி வேலை செய்கிறது? இந்த மோசடி பொதுவாக பல கட்டங்களாக நடைபெறுகிறது. ஒரு மோசடிக்காரர் ஒரு நபரின் வங்கி கணக்கிற்கு ஒரு சிறிய தொகையை டிரான்ஸ்பர் செய்கிறார். பின்னர் அந்த பரிமாற்றம் தவறுதலாக செய்யப்பட்டது என்று கூறி பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு போன் கால் அல்லது மெசேஜ் வருகிறது. அந்த மோசடிக்காரர் உடனடியாக பணத்தை திரும்ப கேட்டு பணிவாகவோ அல்லது மன உளைச்சலுடனோ அல்லது விரக்தியுடனோ பேசுவார். பாதிக்கப்பட்டவரை நேரடியாக பணத்தை அனுப்ப சொல்வதற்கு பதிலாக மோசடிக்காரர் யூபிஐ மூலம் பணம் வசூலிக்கும் கோரிக்கை அல்லது பணம் செலுத்துவதற்கான ஒப்புதல் கோரிக்கையை அனுப்புவார். தவறுதலாக அனுப்பப்பட்ட பணத்தை திருப்பி அனுப்புவதாக நம்பி பாதிக்கப்பட்டவர் அந்த கோரிக்கையை ஒப்புதல் அளிக்கிறார். ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த பரிவர்த்தனை எதிர்பார்த்ததை விட கணிசமாக அதிக தொகையாக இருக்கலாம். இது நிதி இழப்புக்கு வழிவகுக்கும். இந்த மோசடியில் மோசடிக்காரர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோள்கள் அல்லது புனையப்பட்ட அவசர நிலைகளை பயன்படுத்தி விவரங்களை சரிபார்க்காமல் பாதிக்கப்பட்டவர்களை விரைவாக செயல்பட அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஒரு அவசர உணர்வை உருவாக்குகிறார்கள் என்றும் வங்கிகள் கூறியுள்ளது. தவறுதலாக வந்த பணத்தை திருப்பி கொடுப்பதுதான் சரியான செயல் என்று பலரும் கருதுவதால் தங்களுக்கு வரும் பண பரிமாற்ற கோரிக்கையை அவர்கள் சரியாக கவனிப்பதில்லை. மோசடிக்காரர்கள் பாஸ்வேர்டுகளையோ அல்லது ஓடிபிகளையோ கேட்கும் பழைய முறையை மேற்கொள்ளாமல் பாதிக்கப்பட்டவர்களை பரிவர்த்தனைக்கு அங்கீகாரம் அளிப்பதால் இந்த மோசடி பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. ஆகவே வங்கி கணக்கு உள்ளவர்கள் இனி வரும் நாட்களில் எதிர்பாராத விதமாக பணம் வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தவறுதலாக பணம் அனுப்பியதாக கூறும் அறிமுகம் இல்லாத அழைப்பாளர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று வங்கிகள் அதன் வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்துகிறது. அதற்கு பதிலாக வாடிக்கையாளர்கள் பின் வருவனவற்றை செய்ய வேண்டும். குறிப்பாக ரூபாய் 10,000 முதல் 20,000க்கு மேல் சேவிங்ஸில் வைத்துள்ளவர்கள் தங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மூலம் பரிவர்த்தனை சரிபார்க்கவும். பணத்தின் மூலம் குறித்து உறுதியாக தெரியவில்லை என்றால் தங்கள் வங்கியை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அறியப்படாத நபர்களிடம் இருந்து வரும் எந்த யூபிஐ கலெக்ட் கோரிக்கைகளுக்கும் ஒப்புதல் அளிப்பதை தவிர்க்கவும். அவசரத்தையோ அல்லது மன அழுத்தத்தையோ உருவாக்கும் கோரிக்கைகளை புறக்கணிக்கவும். சந்தேகத்திற்கிடமான மொபைல் நம்பர்களை உடனடியாக பிளாக் செய்யவும். முடிந்தவரை விரைவில் இந்த சம்பவத்தை வங்கிக்கு தெரிவிக்கவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.